ஐயா எனக்கு புரியுது. இப்ப நான் என்ன சொல்றேன், ஏன் கூட்டணியா இது செய்ய நான் முற்படலைங்கிற மாதிரி தான் நான் அந்த எண்ணத்துடன் நீங்க கேட்கிறீங்க. என் கேள்வி ஒண்ணுதான். எடப்பாடி பழனிசாமியை ஏராளமான தமிழ் தேசிய உறவுகள், தமிழ் தேசியவாதிகள் உலகம் முழுவதும் இருந்து அவரை தமிழரா பாருங்க, தமிழரா பாருங்கன்னு வலியுறுத்திட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன் சரியா? நீங்க ஏன் வழிய போய் எடப்பாடியை தமிழரா பாருங்கன்னு சொல்லுங்க. எடப்பாடி தன்னை தமிழரா உணர்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை தன்னை திராவிடராகவோ அல்லது தன்னை ஒரு இந்திய தேசியராகவோ உணர மாட்டாருன்னு என்ன நிச்சயம் உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? சரிங்களா? நீங்க பாருங்க, இங்க இருக்கிற எத்தனையோ தலைமைகள், சாதி தலைமைகளோ சரியா, எல்லா சாதி தலைமையிலும் தமிழரா பாருங்கிறீங்க. அவங்க ஆள் மனதில் அவங்க சாதியா நிற்கும் போது, அவங்க ஆள் மனதில் அவங்க இந்தியரா நிற்கும் போது, அவங்க ஆள் மனதில் அவங்க திராவிடரா நிற்கும் போது, நாங்க ஏன் போய் அவரை தமிழரா ஏத்துக்கணும்? நீங்க என்னை தமிழராக உணர்றேன். எனக்கு சாதி இல்ல, எனக்கு மதம் இல்ல, எனக்கு இந்தியங்கிற இந்தியங்கிற நாட்டு உணர்வு, நாட்டுப்பற்று கிடையாது. எனக்கு இருக்கிறது தமிழ், தமிழர், தமிழ் தேசம் என்கிற தமிழர் இன உணர்வு மட்டும்தான் எனக்கு இருக்குன்னு நான் முடிவு பண்ணி இந்த களத்துல நிக்கிறேன். சரிங்களா? இது போல தமிழ் தேசிய இன உணர்வோடு இருக்கிற கட்டமைப்பை உருவாக்கி கொண்டே வந்தாதான் அது நீண்ட தூரத்துக்கு பயன்படும். நீண்ட தூர இலக்குகளுக்கு பயன்படும். சின்ன இலக்குகளோடு நம்ம பயணிக்கல. வெறும் அற்ப தேர்தல் வெற்றிகளுக்காக நாம் தமிழர் கட்சி இயங்கல. அத பலமுறை பல மேடைகளை சொல்லியாச்சு. சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசியாச்சு. புரியுங்களா? நீங்க இந்த சாதி தலைமைகளையோ, இந்த திராவிட கட்சிகளின் தலைமைகளையோ, அல்லது இந்திய தேசிய கட்சிகள் இருக்கிற தமிழ் தலைமைகளையோ, நீ தமிழரா பாருன்னா நான் பாக்குறேன், அதெல்லாம் பாத்துக்கலாம். அவர் பாக்குறாரா? அண்ணாமலையை தமிழரா பாருன்னா அண்ணாமலை தன்னை தமிழரா பாக்குறாரா, இந்தியரா பாக்குறாரா? தமிழிசை சவுந்தரராஜனை தமிழரா பாருன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தன்னை தமிழரா பாக்குறாரா, இந்துவா பாக்குறாரா, இந்தியனா பாக்குறாரா? அப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை என்னவா பாக்குறான்னு ஒரு கேள்வி இருக்கிறீங்களா? அப்போ அவர்களை தமிழராக ஏற்றுக்கொள்ளாத போது, அப்ப ஏற்றுக்கிட்டா இந்த கட்சியோட பேரெல்லாம் மாத்த சொல்லுங்களேன். இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துல எளிமையான விதிகள் இருக்குங்க. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பொதுக்குழுவை கூட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேரை தமிழர் முன்னேற்ற கழகம்னு மாத்துறதுக்கு, அது தமிழ் அல்லது இன்னும் ஏதோ அண்ணா தமிழர் முன்னேற்ற கழகம் கூட வச்சுக்கீங்க, அண்ணாவும் தமிழ் வார்த்தைன்னு வச்சுக்குவோம். இப்படி மாத்துவதற்கு ஒரே ஒரு பொதுக்குழு கூட்டி ஒரு தீர்மானம் போட முடியுமே. அப்படி தீர்மானம் போட்டு எடப்பாடி பழனிசாமி மாத்த சொல்லுங்க. அப்புறம் வேணா அண்ணன் கூட்டணி வைக்கிறாரா இல்லையான்னு அண்ணன் பேசி பார்ப்போம்.